வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஆளும் திமுகவை எதிர்த்து போராடும் அளவுக்கு தன்னம்பிக்கை கொண்ட ஒரே கட்சி நமது தமிழர் கட்சி மட்டுமே என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெள்ளிக்கிழமை வலியுறுத்தினார். ஏன்டிகே வேட்பாளர் கே சீதாலட்சுமிக்காக பிரச்சாரம் செய்த சீமான், பணபலத்தை நம்பியிருக்கும் மற்ற கட்சிகளைப் போலல்லாமல் ஏன்டிகே மக்களை மட்டுமே நம்பியுள்ளது என்று வலியுறுத்தினார். ஈரோடு கிழக்கில் திமுகவின் சூரியன் மறையும் போதுதான் தமிழ்நாடு சூரிய உதயத்தை காணும் என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தலை புறக்கணித்தற்காக மற்ற கட்சிகளை சீமான் விமர்சித்தார். மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஏன்டிகேவின் உறுதியை மீண்டும் உறுதிப்படுத்தினார். அடுத்தடுத்த அரசாங்கங்களின் கீழ் தமிழ்நாட்டின் அவல நிலையை எடுத்துக்காட்டிய சீமான், 60 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சி மக்களை 1000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை போன்ற திட்டங்களை சார்ந்திருக்க தள்ளியுள்ளது என்று கூறினார். இதுபோன்ற உதவித்தொகைகளிலிருந்து விலகி மக்களின் கண்ணியத்தை மீட்டெடுக்க ஏன்டிகே முயற்சிக்கிறது என்று அவர் கூறினார். போராட்டங்களுக்கு தள்ளப்பட்ட ஆசிரியர்கள், டிஎன்எஸ்டிசி தொழிலாளர்கள், மாணவர்கள், விவசாயிகள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உள்ளிட்ட பல்வேறு குழுக்களை பாதிக்கும் பிரச்சினைகளை தீர்க்க திமுக அரசு தவறிவிட்டதாக சீமான் குற்றம் சாட்டினார். திமுக தோற்கடிக்க முடியாதது அல்ல என்றும், இடைத்தேர்தலை மாற்றத்திற்கான ஒரு முக்கிய வாய்ப்பு என்றும் அவர் அறிவித்தார். கோவை சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் பேசிய சீமான், திமுக பாஜகவின் ஏ டீம் என்று குற்றம் சாட்டி பாஜகவின் பி டீம் போல செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டை நிராகரித்தார். முன்னாள் நம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் திமுகவில் இருந்து விலகியதை கிண்டலாக குறிப்பிட்ட அவர், தனது கட்சியின் வளர்ச்சி திமுகவிற்கும் பயனளிப்பதாக தெரிகிறது என்று குறிப்பிட்டார். பெரியாரை எதிர்ப்பவர்கள் தாழ்ந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்ற திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் விமர்சனத்திற்கு பதிலளித்த சீமான், அண்ணாதுரை மற்றும் கருணாநிதி ஆகியோர் திராவிடர் கழகத்தை விட்டு வெளியேறிய போது பெரியாரை எதிர்த்ததாக சுட்டிக்காட்டினார். பெரியாரை எதிர்க்கவில்லை என்றும், விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை புகழ்ந்து பேசும் கொள்கையுடன் தமிழ் தேசியவாதத்தை வளர்ப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் சீமான் தெளிவுபடுத்தினார். பிரபாகரனுடனான தனது சந்திப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியத்தை அவர் நிராகரித்தார். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்ததற்கு அரசியல் கட்சிகள் பெருமைப்படுவதாக கூறி மக்களின் போராட்டங்களுக்கு வெற்றியை காரணம் காட்டுவதை விமர்சித்தார். தமிழ் தேசியவாதத்தையே ஏன்டிகே ஆதரிக்கிறது என்றும், திராவிட சித்தாந்தத்தை அது எதிர்க்கவில்லை என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். இதற்கிடையில் கொல்லப்பட்ட எல்டிடிஇ தலைவர் பிரபாகரனின் மருமகன் கார்த்திக் மனோகரன் குறித்து ஒரு பெண் பத்திரிகையாளரின் கேள்விக்கு சீமான் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தியதற்கு கோவை பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவித்தது. இந்த சம்பவம் விமர்சனங்களை தூண்டியது. ஆனால் தமிழக மக்களிடையே கண்ணியத்தையும் தன்னம்பிக்கையையும் வளர்ப்பதில் ஏன்டிகே கவனம் செலுத்துகிறது என்பதை சீமான் தொடர்ந்து வலியுறுத்தினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.